5 மாநில தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளா ஆக்சிஸ் மை இந்தியா, பீப்பிள்ஸ் பல்ஸ், ஜேவிசி போல், கமக்கியா அனலிட்டிக்ஸ், பிரஜா போல்ஸ், மேட்ரிச், பீப்பிள்ஸ் பல்ஸ், பீப்பிள்ஸ் இன்சைட் அப்படின்ற புகழ்பெற்ற நிறுவனங்கள் நேற்று வெளியிட்டாங்க. இது குறித்து விரிவா பார்க்கலாம். தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்க 118 இடங்கள் போதுன்ற நிலையில விஜய்க்கு 98ல இருந்து 120 இடங்கள் கிடைக்கும் அப்படின்ற மை ஆக்சிஸ் இந்தியா நிறுவனத்தோட கருத்து கணிப்பு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதே தவிர வெளிவராத இன்னொரு கருத்து கணிப்பு ராதன் பண்டிட் வெற்றிவேல் அப்படின்னு விஜயோட நிழலாவே இருக்கக்கூடிய ஜோசியா சொன்னதுதான். தாவேகாவுக்கு 170 தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மை ஆக்சிஸ் இந்தியா நிறுவனம் நம்பகத்தனமானதா அப்படின்னு கேட்டா, எங்களுடைய கடந்த கால தேர்தல் கணிப்புகள் எல்லாம் சரியானவையா இருந்திருக்குன்னு அவங்க கிளைம் செய்யறாங்க. அவங்க சொல்றது உண்மைதானா அப்படின்னு பார்த்தா, 2024ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான எக்ஸிட் போல் வெளிவந்த போது இந்தியா டுடே டிபேட்ல மை ஆக்சிஸ் இந்தியா டைரக்டர் பிரதீப் குப்தா தான் சொன்னது எல்லாம் பொய்யா போச்சு அப்படின்னு லைவ் டெலிகாஸ்ட்லயே அழுத காட்சியை நாடே பார்த்துச்சு. 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் பாஜகவுக்கு 401 இடங்கள் கிடைக்கும்னு உறுதியா சொன்னாங்க. தன்னோட கணிப்பு சரியாதான் இருக்குன்ற பேனல்ல அமர்ந்தவங்க எல்லார்கிட்டையுமே சொல்லிட்டே இருந்தாரு. அந்த காலகட்டத்திலேயே மோடி தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் எல்லாத்திலையும் ஆப்கி பார் சாசே பார் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருந்ததால மக்கள் மனதுல 400 என்பது பதிவாகி இருந்தது. ஆனா அந்த தேர்தல்ல 291 இடங்களை மட்டுமே பிடிச்சு ஆட்சி அமைக்க தேவையான மெஜாரிட்டியே கிடைக்காம சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் உதவியோட தான் மோடி ஆட்சி வந்தாரு. இதே மாதிரி காங்கிரஸ் கூட்டணி மேக்சிமம் 166 இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு பிரதீப் குப்தா கணிச்சிருந்தாங்க. ஆனா காங்கிரஸ் கூட்டணிக்கு கிடைத்த இடங்கள் அவர் சொன்னதை விட கூடுதலா சுமார் 70 தொகுதிகளை பெற்றுக் கொடுத்துச்சு. அதாவது 233 தொகுதிகள்ல வெற்றி வாகையும் சூடினாங்க. இப்படி தப்பா ப்ரெடிக்ட் செய்பவர் தான் மை ஆக்சிஸ் இந்தியாவோட டைரக்டர் பிரதீப் குப்தா அப்படின்ற விமர்சனங்கள் சமூக ஊடகங்கள்ல பரபரப்பா பேசப்பட்டு வருது. இந்த நேரத்துல 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கும் போதே இந்தியா டுடே சார்பில் முடிவுகள் குறித்து டிபேட் நடந்தது. அதுல பிரதீப் குப்தா தாம் பங்கேற்ற ஏற்கனவே வெளியிட்ட எக்ஸிட் போல் முடிவுகளை ஒட்டியே தேர்தல் முடிவுகள் இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. ஆனா அவர் சொன்ன மாதிரி இல்லாம தலைகீழா வந்துட்டு இருந்தது. அப்ப என்ன சார், உங்களோட கணிப்புகள் எல்லாம் அறிவியல் பூர்வமா அக்யூரேட்டா துல்லியமா இருக்கும்னு சொல்றீங்க, ஆனா தப்பா ரிசல்ட் வருது அப்படின்னு பேனல்ல இருந்தவங்க எல்லாரும் அவங்கள்ட்ட கேக்குறாங்க. தொடர்ந்து அவர்கள் கேட்கவும் அதற்கு பதில் சொல்ல முடியாம லைவ் டெலிகாஸ்ட்லயே கண்ணீர் விட்டு அழுத்திருக்காரு. இந்த சம்பவம் அன்றைய அனைத்து ஊடகங்களையும் பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. நேரலைன்றதால ஆங்கர்ஸும் டிஸ்கஷன் பேனல்ல இருந்தவங்களும் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க. எல்லாராலையும் 100% தப்பில்லாம செய்ய முடியாது. ஏதோ ஒண்ணு இப்படி தப்பா நடக்கும். யாருக்கும் அணிசக்கும் தானே. நினைச்சால் இதுக்கு பிறகு போன வருஷம் நடந்த பீகார் சட்டப்பேரவை தேர்தல்ல நாடு முழுவதும் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சு. இந்த தேர்தல் கருத்து கணிப்புலையும் மிக சொதப்பியவர் தான் மை ஆக்சிஸ் இந்தியா பிரதீப் குப்தா. இவர் என்ன சொன்னார்னா, பீகார் சட்டப்பேரவை தேர்தல்ல 144 இடங்களை பிடிச்சு பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே மாதிரி லல்லுவோட ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் கூட்டணி அதிகபட்சமா 118 இடங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையில என்ன நடந்துச்சுன்னா, பாஜக கூட்டணி 200 இடங்களை மேல பிடிச்சது. 144 இடங்கள் எங்க இருக்கு, 200 எங்க இருக்கு? நிதிஷ்குமார் சிஎம் ஆனாரு. 118 இடங்களை பிடிக்கும்னு சொன்னக்கூடிய காங்கிரஸ் கூட்டணி 30 இடங்களுக்குள்ளதான் பிடிச்சது. அதே மாதிரி மக்களுக்கு பிடிச்ச முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ் யாதவா, நிதிஷ்குமாரா அப்படின்னு இவர் கருத்து கணிப்பு எடுத்திருக்காரு. இதுலயும் கோட்டை விட்டவர் தான் பிரதீப் குப்தா. தேஜஸ் யாதவுக்கு தான் அதிக மதிப்பெண்ணும் கொடுத்திருந்தாரு. ஆனா என்ன நடந்தது? மக்கள் விரும்பும் முதலமைச்சர்னா அது நிதிஷ்குமார் தான் அப்படின்னு மக்கள் பெருமளவுல வாக்களிச்சாங்க. அதிக அளவுல பெண்களோட ஓட்டும் நிதிஷ்குமாருக்கே கிடைச்சிருக்கு. இதே மாதிரி 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு மக்கள் விரும்பக்கூடிய முதலமைச்சர் வேட்பாளருக்கான வாக்கெடுப்பு நடத்திருக்காரு. அதுல ஸ்டாலினுக்கு 35%, விஜய்க்கு 37%, எடப்பாடிக்கு 22% வாக்குகள் விழுந்திருக்கு. இதுல காமெடி என்னன்னா, பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையோட பேரும் இருந்ததுதான். அவருக்கு 2% வாக்குகள் கிடைச்சிருக்கு. சட்டமன்ற தேர்தல்ல போட்டியே போடாத அண்ணாமலையோட பேர் எக்ஸிட் போல எப்படி வந்தது? அதுவும் வாக்குப்பதிவு முடிந்து எடுக்கப்படக்கூடிய எக்ஸிட் போல எப்படி அண்ணாமலை பேர் இருந்திருக்கும்? தெளிவில்லாம குளறுபடி செய்யக்கூடியவர் தான் மை ஆக்சிஸ் இந்தியா டைரக்டர் பிரதீப் குப்தா அப்படின்னு சொல்றாங்க விஷயம் அறிஞ்சவங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி 2016 நடந்த தமிழ்நாட்டுல நடந்த தேர்தல் முக்கியமான ஒன்று.
இதுல பிரதீப் குப்தாவோட குளறுபடிக்கு அளவே இல்லாம இருந்தது. அந்த தேர்தல்ல அதிமுக, திமுக, விஜயகாந்த், வைகோ, திருமாவளவன் மற்றும் இடதுசாரிகள் எல்லாம் இணைஞ்சு அமைச்ச மக்கள் நல கூட்டணி போட்டிட்டாங்க. அதிமுக கூட்டணி 101 இடங்களும், திமுக 140 இடங்களும் வரும் அப்படின்னு, திமுக தான் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு பிரதீப் குப்தா கணிச்சிருந்தாரு. ஆனா அதிமுக 134 இடங்களை பிடிச்சு ஆட்சியை தக்க வச்சது. திமுக 98 இடங்களோட வலுவான எதிர்கட்சியா சட்டமன்றத்துல பணியாற்றுது. 8 இடங்கள்ல மக்கள் நல கூட்டணி வெல்லும் அப்படின்னு கணித்ததும் பொய்யா போச்சு. ஏன்னா ஒரு இடத்துல கூட அந்த கூட்டணி வேட்பாளர்களால வெல்ல முடியல. ஆக 2016ல இருந்தே தப்பா தேர்தல் கருத்து கணிப்பை வெளியிட்டதுதான் மை ஆக்சிஸ் இந்தியாவோட வரலாறு. நேற்று எக்ஸிட் போல் வந்ததும் இந்தியா டுடேல நடந்த டிபேட்ல குப்தாவை பார்த்து ஆங்கர், நீங்க மட்டும்தான் டிவிக்கு 98 சீட்ல இருந்து 120 சீட்டு வரும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா மற்ற கருத்து கணிப்புகள் எல்லாம் 5ல இருந்து டபுள் டிஜிட்ல தான் தாவேகோட வெற்றி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே, என்னன்னு கேட்க, மற்றவர்களோட கருத்து கணிப்பை பற்றி நான் எதையும் சொல்ல முடியாது அப்படின்னு குப்தா சொல்றாரு. அதற்கு அடுத்து மினிமம் 98 தொகுதியிலையாவது விஜய் எடுப்பார் அப்படின்னும், கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு தாவேகா 70 இடங்களை தான் வெற்றி பெறும் அப்படின்னு மாத்தி மாத்தி ஒரு ஸ்டடி இல்லாம சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. இதெல்லாம் ஒரு கணிப்பா அப்படின்னும், இதுதான் ஆக்சிஸ் மை இந்தியாவோட பிரதீபின் லட்சணம் அப்படின்னும் அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்றாங்க. அப்புறம் ஓட் ஷேர் குறித்து மை ஆக்சிஸ் இந்தியா பிரதீப் சொல்றது, திமுகவுக்கு 35%, டிவிகேக்கு 39%, அதிமுகவுக்கு 23%, சீமானுக்கு 3% கிடைக்கும்னு சொல்றாரு. விஜய்க்கு ஆதரவா வெறித்தனமா பேசுறவங்க கூட அவருக்கு 35% கிடைக்கும்னு சொல்லல. துக்ளக் சத்யா தான் 27% ஆரம்பத்திலேயே சொல்றாரு. அக்னி நியூஸ் சர்வீஸ் 169 இடத்துலயும், டிவிகே ஒரு இடத்துலயும் அப்படின்னு எக்ஸிட் போல் சொல்லியிருக்காங்க. நகர்ப்புறத்துல தான் டிவிகேக்கு அதிக வாக்குகள், குறிப்பா சென்னையில, அதிலும் வட சென்னையில அதிகம் கிடைக்கும் அப்படின்னும், கிராமப்புறங்கள்ல ரொம்ப குறைவா தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய மை ஆக்சிஸ் இந்தியாவுடைய பிரதீப் குப்தா மே 4ஆம் தேதி மறுபடியும் கண்ணீர் விட்டு அழுவார் அப்படின்றாங்க அரசியல் பார்வையாளர்கள். வெறும் சினிமா கவர்ச்சியை மட்டுமே வச்சுட்டு தேர்தல்ல தாவேகா போட்டியிடுவதாகவும், அதனுடைய வேட்பாளர்கள் யாருன்னே வாக்காளர்களுக்கு தெரியாத நிலையில, ஆனா திமுக, அதிமுக வேட்பாளர்கள் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியில அறிமுகமாயிருக்காங்க. திமுக தலைவர் ஸ்டாலினும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியும் தீவிர பிரச்சாரம் செய்தாங்க. ஆனா இவற்றில எதையுமே செய்யாத விஜய்க்கு 35 விழுக்காடு வாக்குகளும், கடினமாக உழைத்த திமுக, அதிமுகவுக்கும் 35 விழுக்காடு தான் கிடைக்கும் அப்படின்றது எப்படி நம்புறது அப்படின்னு கேக்குறாங்க. இதே மாதிரி 2024ஆம் ஆண்டு நடந்த எம்பி தேர்தல்ல தமிழ்நாட்டுல 4 இடங்கள் பாஜகவுக்கு கிடைக்கும் அப்படின்னு குப்தா கணித்தாரு. ஆனா பாஜகவுக்கு ஒரு இடம் கூட கிடைக்கல. இதுதான் ஆக்சிஸ் மை இந்தியாவோட கருத்து கணிப்பின் லட்சணம். மை ஆக்சிஸ் இந்தியாவை விட நடிகர் விஜயின் ஆஸ்தான ஜோசியர் ராதன் பண்டிட் சொல்வது வேடிக்கையா இருக்கு. தாவேகாவுக்கு 170 இடங்கள்ல வெற்றி பெறும் அப்படின்னு ஒரே அடியா அடிக்கிறாரு. ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 50 முறை அடிச்சு சொல்ற 45 விழுக்காடு வாக்குகளை விஜய் வாங்குவார் அப்படின்னு சொல்றாரு பிரதீப். 45%னா 2 பேர்ல ஒருவர் தாவேகாவுக்கு ஓட்டு போடணும். அப்படின்னா 200 இடங்கள் சொல்லலாம். 170ன்னு எதற்கு சொல்றாருன்னு தெரியல. இவருடைய ஆலோசனைப்படிதான் திருச்செந்தூர் சத்ரு சம்ஹார பூஜை நடராத்திரியில போய் அதிகாலையில சாமி தரிசனம் விஜய் செய்ததாகவும், மறுநாள் மகாராஷ்டிரா ஷீரடிக்கு போய் தரிசனம் செஞ்சிருக்காரு விஜய். சில வருஷங்களுக்கு முன்னாடி இதே மாதிரிதான் பவன் கல்யாணும் செஞ்சாரு. திருச்செந்தூர் கோவிலுக்கு போகும்போது விஜயோட ஜோசியர் ராதன் பண்டித்தும் போயிருக்காரு. பிரச்சாரம் சொல்லும் இடம் எல்லாம் இவரை தன்னுடைய கூட்டி போவாராம் பெரியாரை கொள்கை தலைவரா வைத்திருக்கக்கூடிய விஜய். கையில் வேலுடன் தேர்தலுக்கு பின் இதே தேர்தலுக்கு முன் செய்திருந்தால் வாக்குகள் குறைந்திருக்கும். கடைசி நாள்ல எடப்பாடிக்கும் பாஜகவுக்கும் எதிரா பேசியது போல தேர்தலுக்கு முன் கூட இப்படி வெளியில வராத விஜய், தேர்தல் முடிந்ததும் மாநிலம் விட்டு மாநிலம் போய் கடுமையா உழைக்கிறாரு விஜய் அப்படின்னு பல விமர்சனங்கள் பேசப்படுது. இந்த ஜோசியர் 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி அஜித்துக்கு ஜோசியம் பார்த்தாரு. அப்போ எம்ஜிஆர் ஜாதகம் அஜித்துக்கு இருக்கு, அரசியலுக்கு வந்தா எம்ஜிஆர் மாதிரியே புகழ் உச்சிக்கு போவீங்க அப்படின்லாம் புகழ்ந்து தள்ளி இருக்காரு. ஆனா அஜித் இவருடைய யோசனைய கேட்கல அப்படின்னு சொல்றாங்க. 2019ல காங்கிரஸ் தான் ஆட்சியை பிடிக்கும்னு சொன்னவர் தான் இந்த ஜோசியர். 401 இடங்களை பிடித்து மத்தியில பாஜக ஆட்சி அமைக்கும்னு ப்ரூடா விட்ட மை ஆக்சிஸ் இந்தியாவுடைய பிரதீப் குப்தா தான் இப்போது 94ல இருந்து 120 தொகுதிகளை பிடித்து தாவேகா ஆட்சி அமைக்கும்னு கூறியிருக்காரு. தேர்தல் கருத்து கணிப்புகள்ல பல குளறுபடிகளை செய்தும், பல கோடி பேர் லைவாக தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போதே கருத்து கணிப்புல நடந்த தன்னுடைய தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்ட அதே பிரதீப் குப்தாவோட கணிப்புகளை மக்கள் நம்ப மாட்டாங்கன்னு சொல்றாங்க மூத்த பத்திரிகையாளர்கள்.
எது எப்படியோ இன்னும் 4 நாள்ல எது உண்மைன்னு தெரிஞ்சிடும். விஜயோட ஆஸ்தான ஜோசியக்காரரோட வாக்கு பலிக்குதா அப்படின்றதையும் பார்த்திடலாம். இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.